ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சில திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்திருக்காரு. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை தொகை சொல்லியிருந்தார் 2500 ரூபாயாக உயர்த்துவதாக தாவேக அறிவித்திருந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக மே 2026 மாதத்திற்கான தொகையை வழங்க அரசு தற்போது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. இது பற்றிய ஒரு முழுமையான விவரத்தோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் தொடர்வது குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. சமீபத்திய சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம். தேர்தல் வாக்குறுதியில் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவதாக தாவேக அறிவித்திருந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக மே 2026 மாதத்திற்கான தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டிருந்தாங்க. அதுவரை தகுதியான பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வழக்கம் போல 1000 ரூபாய் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் அதே சமயம் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய மறுசீரமைப்பு குறித்து எதிர்பார்ப்புகளையும் விவாதங்களையும் மக்கள் மத்தியில் கிளப்பியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஆட்சியில் இத்திட்டத்தின் கீழே தகுதியற்ற பலர் பயன்பெற்று வந்ததாக எழுந்த புகார்களே இந்த மறுசீரமைப்பு முடிவுக்கு முக்கிய காரணமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பல வீடுகள் மற்றும் அதிக சொத்துக்கள் வைத்திருந்தோம் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி சில குடும்ப தலைவிகள் இந்த தொகையை பெற்று வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணக்காரர்களாக இருந்தும் வசதி படைத்த சில குடும்பங்கள் இத்திட்டத்தின் கீழ் பலனடைந்து உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய உரிமையை தட்டி பறிப்பதாக விமர்சனங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கணவனை இழந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் பெற்று வரக்கூடிய மிக சிறிய அளவிலான ஓய்வூதியத்தை காரணம் காட்டி சொந்த வீடே இல்லாத ஏழை பெண்களுக்கு இந்த உரிமை தொகை மறுக்கப்பட்டு வந்த நிலையும் நீடித்திருந்தது. அதனால புதிய அரசின் மறுசீரமைப்பில் இத்தகைய குளறுபடிகள் களையப்பட்டு தகுதியற்றவர்களை பட்டியலில் இருந்து நீக்கவும் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட ஏழை பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்தது. சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் வசிக்கும் ஏழை பெண்களுக்கு இத்திட்டம் முழுமையாக சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஒருபுறம் நிலவரம் இவ்வாறு இருந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான தொகையை தங்கள் கட்சி அறிவித்தபடி ரூபாய் 2500 என்று உயர்த்தி வழங்க கால அவகாசம் தேவை என்றும் மே மாதத்திற்கான தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் கூறிய நிலையில் அதற்கு திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கார். இது தொடர்பாக ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை தொடர இப்போது எதற்கு அவகாசம்? என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள்? திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என்று நேற்றுதானே சட்டப்பேரவையிலேயே சொன்னீர்கள். மாதம் ரூபாய் 2500 என்று சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடைப்பதுதான் உங்கள் மாற்றமா என்று காட்டமாக வினவியுள்ளார் ஸ்டாலின். முன்னதாக தமிழக அரசு என்று வெளியிட்ட செய்தி குறிப்பில் மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும்.
பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரூபாய் 2500 தருவோம் என்று சொல்லிவிட்டு ரூபாய் 1000ற்கே எழுத்து அடிப்பதா என்று ஸ்டாலின் வினவியிருக்கார். இதற்கிடையில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது போலவே கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ரூபாய் 1000 உதவித்தொகை இன்று காலை வரவு வைக்கப்பட்டது சுட்டிக்காட்டத்தக்கது. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகளான 1.31 கோடி பேருக்கு ரூபாய் 5000 விடுவித்து அப்போதைய திமுக அரசு அது 3 மாதத்துக்கான முன்பணம் மற்றும் கோடைகால சிறப்பு தொகை என விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதேபோல் அதிமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் தற்போது மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. அந்த வரிசையில் தவேகா தனது தேர்தல் அறிக்கையில் 65 வயது வரை அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூபாய் 2500 வரவு வைக்கப்படும் என்றது. இது பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனால் இப்போது பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று அரசு தெரிவித்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தப்படுவதாக முதல்வர் விஜய் தலைமையிலான தவேகா அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்திருந்தாங்க. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலையும் அவற்றை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலையும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% இருக்கக்கூடிய அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதனை கனிவுடன் பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார்கள். இதனால் 58% இருந்த அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.